ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை பொழுதுக்காக நன்றி. இன்று ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள எந்த காரியத்தை ஆண்டவரே நாங்கள் அன்று கற்றுக்கொள்ள இங்க வந்திருக்கிறோமோ அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. பேசுகிற என்னை முழுமையாக மறைத்து கொண்டு நீங்க என்ன காரியத்தை பேசணுமோ அந்த காரியத்தை என் மூலியமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, முழுமையாக என்னை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உங்க பிரசனத்தால நீங்க மூடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய் எங்கள் செவிகளை திறந்தருளுங்க என்று ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா இயற்கை சூழ்நிலைகளையும் ஆண்டவரே, நெட்வொர்க் கனெக்ஷன்ஸையும் உடைய கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால கேன்சல் செய்து முழுமையாக உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து ஜெபிக்கிறோம். உங்க பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியான எங்களை நிரப்புங்க. உங்க கருத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். யாருக்காவது ஸ்கிரீன் தெரியலனா எனக்கு தெரியப்படுத்தலாம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஓகே. இந்த பைபிள் ஸ்டடி எங்களுடைய ஊழியங்கள் ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக நாங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தின் மூலியமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு தேவனோடு கூட இருக்கிற உறவுல நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க என்பதை விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபந்தான் எங்களை தாங்கிட்டு இருக்கு. ஜெபிங்க. தினமும் 1 நிமிடமாவது எங்களுக்காக நீங்க கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக பிரவேசிக்கலாம். நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த வாரம் நம்ம எத்தனாவது அமர்வுல இருக்கிறோம்? உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட். இதுல 14வது அமர்வுல இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13 செஷன்லயும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கூட நிறைய காரியங்கள் நாங்க இதற்கு முன்பாகவே அந்த காரியங்கள்லாம் தெரிந்திருந்தாலும் ஒரு சில காரியங்கள் நாங்க அதாவது ஒரு சில வேத வசனத்தை நான் படிக்கும் போது புதிய வெளிப்பாடுகளையும் விளக்கத்தையும் கர்த்தர் எனக்கும் கொடுத்து அதை உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 14வது செஷன். இந்த பைபிள் ஸ்டடியிலையும் கர்த்தர் உங்களோடு கூட பேச போறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தோட நீங்க கேளுங்க. இன்று ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போது. இந்த பைபிள் ஸ்டடி முடிவுல உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்து ஒரு கர்த்தர் வந்து இப்படியா இவ்வளோ அன்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் வந்து இப்படி கூட செயல்படுவாரா அப்படின்னு சொல்லி நீங்க வேந்து போகத்தக்கதாய் நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. இது வேத ஆராய்ச்சி. நம்ம வந்து வேதத்தை ஆராய்கிறோம், ரிசர்ச் பண்றோம். சரியா? அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதை நீங்க கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம இதை வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். ஒவ்வொருவரும் இதை வந்து உங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கணும். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் கற்றுக்கொள்கிற காரியத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அது ஒத்து போகுதா? நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேனா? நான் அடுத்த ஒரு படி வந்து கர்த்தருக்கு பிரியமாய் நான் போகிறேனா அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு காரியங்களும் நீங்க கடந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க கற்றுக்கொள்கிற காரியத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். எதனாலனா அவருடைய சாட்சிகளின் வழியில் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதாவது இதற்கு முன்பாக வாழ்ந்தவர்களுடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை பார்த்து வருகிறோம். இது என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பாடம். அதுல நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் வந்து எப்படி அவருடைய குணங்களை, ஆண்டவருடைய கேரக்டர் நம்ம புரிந்துக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி இப்போ நம்மளுடைய வாழ்வில் ஆண்டவர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்படியோ அவர் இப்படிதான். அதே மாதிரி மனுஷங்க நம்ம எப்படின்னா மாறுகிற மனுஷர்களா இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனையும் செயல்பாடும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி தான். எல்லாரும் மாம்சத்துலதான் வாழ்றோம். முன்பாக இருந்தவர்கள் ரொம்ப பெரிய ஆட்கள்னும் இப்ப நம்ம 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 வந்து அவங்களை விட
ஏதோ நம்ம ரொம்ப பரிசுத்தத்துல இருக்கிறோம் அப்படின்னும் அப்படி கிடையாது. ஒரே மாதிரி மாம்சத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கி கொண்டிருக்கு. அதே மற்றவர்கள் செய்த நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும். என்னென்ன தவறுகள் செய்தார்களோ இல்ல என்னென்ன காரியங்கள் நம்ம வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரோ அதெல்லாம் விட்டு விடணும். சரியா? இது ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு இல்லாம உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனத்துக்கு தக்கதாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும். இதான் என்னுடைய ஆசை. சரியா? அடுத்த செஷனுக்குள்ளாக போகலாம். இன்றைய இன்றைய காரியம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு தலைப்பு. என்ன யாருக்காவது தெரியுதா? ஸ்கிரீன்ல தெரிகிற தலைப்பை படிக்க முடியுமா? பிரியமானவள். பிரியமானவள். ஓகே ஓகே, பிரியமானவள். ரொம்ப அழகான இந்த தலைப்பின் கீழாக இன்று நம்ம கற்றுக்கொள்ள போறோம். பிரியமானவள். அது மட்டும் இல்லாம பீயிங் காட்ஸ் பிலவட். பிரியமானவள் அப்படின்னா ஒரு நேரத்துல மட்டும் பிரியமானவளா இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்கு பிரியமானவளாய் நாம் வாழணும். இந்த தலைப்பின் கீழாக ஒரு வேத ஆராய்ச்சியை நம்ம செய்ய போறோம். பார்க்கலாம் இது எப்படி கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார் என்று. ரொம்ப அழகாக கர்த்தர் உங்களோடு கூட பேச போறாரு. சரி, இப்போ நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளாக டீப்பாக செல்வதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 6:8. யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் வாசிக்க முடியுமா? பின்பு யாரை நான் சிந்து மேம் வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வெரி குட். ஓகே, சோ இது ஆண்டவருடைய ரொம்ப ஒரு மனநிலைய, அதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் பாவம் பெருகி, அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் அவரை புரிந்து கொள்ளாம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இல்ல அவர் ஜனங்கள் செய்கிற காரியங்களை பார்க்க சகிக்காம எனக்கு ஒரு காரியம் இருக்கு, எனக்கு ஒரு வேலையை செய்து தரணும், என்னுடைய காரியமாய் யார் போவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அதற்கு ஏசாயா அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, இதோ ஆண்டவரே நீங்க இப்படி கேக்குறீங்களேப்பா, அதோ நான் இருக்கேன், அடியேன் இருக்கிறேன், நான் என்னை அனுப்பும், உங்க காரியமாய் நான் போய் உங்களுக்காக நான் பண்ண வேண்டியதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்றேன். புரியுதா? சோ இப்ப இந்த வசனத்தை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ அடுத்தடுத்து நம்ம போற பகுதிக்குள்ளாக செல்லும் போது இந்த கர்த்தருடைய வியாகுலத்தை, கர்த்தருடைய இருதயத்தை, அவருடைய இந்த கேள்வியை, இந்த ஒரு கேக்குறாரு இல்லையா நம்ம கிட்ட, என்னுடைய காரியமா யாரை நான் அனுப்புவேன். He is searching for a person. என் காரியமா யார் போவா, என்னுடைய வேலையை யார் செய்து முடிப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற கேள்வியை நீங்க உங்க மனதில் வைத்து கொண்டு அடுத்து வருகிற ஒவ்வொரு பகுதியையும் புரிந்து கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை ஒரு பேஸா வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. இது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. நான் இன்னும் வேகமாக அடுத்த பகுதிக்குள்ளாக போகலாம். சரி, நம்ம கடந்த 13 செஷன், 13வது செஷன், அதற்கு முன்பாக இப்போ இந்த செஷனுக்கு ஒரு 3 செஷனுக்கு முன்பாக நம்ம நிறைய டீடைல்டா ஆதாம் ஏவாள் பற்றி, காயின் பற்றி, ஆபேல் பற்றி நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? சோ நிறைய புது விளக்கங்களையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாராவது பார்க்கவில்லை என்றால், யாராவது அந்த அமர்வை அட்டென்ட் பண்ணல அப்படின்னா தயவு செய்து போய் அதை ரெக்கார்டர்ல இருக்க யூடியூப்ல இருக்க நம்ம அபிஷியல் சேனல்ல பார்த்து விட்டு வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உங்களுக்கு. சரி, இப்ப ஆதாம் ஏவாள், காயின் ஆபேல், இவர்களை பற்றி உங்களுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கும். ஆதாமும் ஏவாளும் முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆணும் பெண்ணும், மனிதனும் மனுஷியும். ஓகே, காயின் ஆபேல் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள். இதுல காயின் என்ன பண்றாரு? ஆபேல கொன்று விடுகிறார்.
ஆபேல் ஒரு நல்ல மனுஷன், ஒரு நீதிமானா இருந்த மனுஷன், அவர் இறந்து விடுகிறார். இப்போ பூமியில பாத்தீங்க அப்படின்னா காயின் இருக்கிறார், ஆதாம் இருக்கிறார், ஏவாள் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னு யாரெல்லாம் வந்து ஒற்றுக்கொள்றீங்க? இப்ப பூமியில ஆதாம், ஏவாள், காயின் இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் ஒற்றுக்கொள்ள போறீங்க? லின்சி, ஓகே, வெரி குட். உங்க பதில் சொன்னதுக்கு. வேற யாராவது? சிந்து மேம், வேகமாக. இல்ல வேற மோனிஷா, கொஞ்சம் வேகமாக எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப பூமியில ஆதாம், ஏவாள், காயின் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் எனக்கு சொல்வீங்க? மற்ற மிருகங்களும் பறவைகளையும் கர்த்தர் படைச்சார். வெரி குட். மோனிஷா வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆதாம், ஏவாள், காயின் மட்டும் இல்ல, மிருகங்கள் இருக்கு. சோ வந்து அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெரி குட். அதுவும் கரெக்ட் தான். சரி, ஓகே. வேற யாராவது? மனுஷங்க இன்னும் நிறைய இருக்காங்க. ஓகே, லின்சி அவங்களோட பதில் சொல்லியிருக்கிறாங்க. வெரி குட். ஆனா லின்சி சொன்ன பதில் சரிதான். சரியா? சோ ஆதாம் ஏவாளுக்கு காயின், ஆபேல் பிறந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு வேறு பிள்ளைகளும் பிறந்தார்கள். அது வேதத்துல நமக்கு தேவையில்லாத காரியங்கள் நம்மளுடைய வேதத்துல கொடுக்கப்படல. மனுஷனுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் கொடுக்கப்படாது. அது நம்ம என்ன கற்றுக்கொள்ளணுமோ, எது முக்கியமான காரியமோ அதை மட்டும்தான் ஆவியானவர் நமது வேதத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதை மட்டும்தான் நம்ம தெரிந்திருக்கிறோம். அதனால பிளாங்கா அப்படியே போகக்கூடாது. காயின் ஆபேலோடு கூட பாத்தீங்கன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள். நீங்க வந்து வேதத்தின் அடிப்படையில பார்க்கணும் அப்படின்னா வந்து காயின் ஆபேல கொன்று விடுகிறார் இல்லையா? கொன்று விடும் போதே வந்து அவரு பயப்படுவாரு. எப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்ன சபிச்சிட்டீங்க, நான் வந்து இந்த பூமியை விட்டு நான் உங்க சமூகத்தை விட்டு போறேன். போகும்போது என்ன யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன கொன்று விடுவாங்களே அப்படின்னு கேட்பாரா இல்லையா? கேட்பாரு. அப்பனா யாராவது என்ன பார்த்து விட்டாங்கன்னா என்ன கொன்று விடுவாங்களேன்னு சொல்லி பயப்படுறாருன்னா, அப்ப யாரோ அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். சோ எல்லா காரியமும் வெளிப்படையாக கொடுக்கப்படவில்லை என்றாலும் ஒரு சில காரியங்களை நம் சம்பவங்களின் அடிப்படையில ஆராய்ச்சி செய்து நம்ம அறிந்து கொள்ளலாம். சரியா? 1. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆபேல் இறந்த பிறகு உடனே வந்து ஆண்டவர் சமூகத்தை விட்டு காயின் வந்து போயிடுறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போய் அவர் தங்குறாரு. அங்கே அவருக்கு மனைவி இருக்கிறாங்க. தன் மனைவியோடு சேர்ந்துதான் காயின் வாழ்கிறார். அப்போ மனைவி எங்கிருந்து வந்தாங்க? ஆதாம். ஆமா, மனைவியும் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைதான். சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமி முதலாவது படைக்கப்பட்டப்போ, அப்போ காயினுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டது ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைதான், தங்கச்சி தான். அவங்க எப்படி சொல்றாங்க? தங்கச்சியா இருக்கலாம் அல்லது க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தங்கச்சியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ். அதாவது உடனடி தங்கச்சியா இல்லாம அடுத்து ஒரு 2 பேரோ 3 பேருக்கோ கடித்து வருகிற ஒரு பெண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேதத்துல காயினுடைய மனைவியின் பெயர் கொடுக்கப்படவில்லை. அது போல ஆபேலுக்கு மனைவி இருந்ததாகவோ இல்ல பிள்ளைகள் இருந்ததாகவோ வேதத்துல கொடுக்கப்படல. அதுவும் இல்லாம ஆபேலோட ஜீனியாலஜி பைபிள்ல கொடுக்கப்படல. நான் விசுவாசிக்கிறேன் ஆபேலுக்கு மனைவியோ பிள்ளைகளோ இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். எதனாலன்னா இருந்திருந்தா கர்த்தர் கொடுத்திருப்பார். ஏன்னா அவன் நீதிமான் அப்படின்னு சொல்லப்படுகிற காரணத்தினால கண்டிப்பா அவனுடைய ஜீனியாலஜி கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கலாம். பட் கர்த்தர் கொடுக்கவில்லை என்பதனால் நான் அப்படி நம்புறேன். சரியா? ஆனா வந்து என்ன உண்மையோ நமக்கு தெரியாது. ஆனா ஆக மொத்தத்துல இப்போ இந்த ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் இவர்களோடு கூட பூமியில ஒரு சில நபர்களும் பாப்புலேஷன் இருந்தது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். புரியுதா? இப்ப இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? சரியா? ஏன்னா வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம. சோ தெளிவாக கற்றுக்கொள்ளணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆபேலின் மரணமும் காயினின் வீழ்ச்சியும் சொல்லி நான் ஒரு காரியத்தை இங்க கொடுத்திருக்கிறேன். ஆபேல்
மரணம் அடைந்து விடுகிறார். அவரோடு பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முடிந்து விடுகிறது. சரி, காயின் வீழ்ச்சி. காயினும் வீழ்ந்து விடுகிறார். எதுல விழுந்து விடுகிறாரு? பாவத்துல விழுந்து விடுகிறார். பாவத்துல, அதாவது ஒரு காயின் ஆபேல கொன்றது நிமித்தம் ஒரு கொலை என்ற பாவம் அப்படின்றது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளையும் காயின் பயன்படுத்தி கொள்ளல. அவருக்கு காயினை உடனே கொன்றல இல்லையா? ஆண்டவர் மன்னித்து என்ன பண்றாரு? அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் இந்த பூமியில தொடர்ந்து வாழ்வதற்கு அலோ பண்றாரு. ஆனா காயின் தொடர்ந்து தன்னுடைய நிலையை உணராம ஆண்டவரோடு நெருங்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நெருங்கவே இல்லை. ஆனா ரொம்ப பவர்ஃபுல் பர்சனா இந்த பூமியில வாழ்ந்தார் காயின். அவர் பாவம் பண்ற ஒரு மனுஷனா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் வாழ்ந்தார். ஒரு பட்டணத்தை கட்டுறாரு. அந்த பட்டணத்துக்கு தன்னுடைய பிள்ளையோட பேரை இடுறார். பட்டணத்தை கட்டுறாருன்னா பாத்துக்கோங்க, ஒரு சிட்டியை உருவாக்குறாரு. இப்ப சென்னை போல ஒரு சிட்டியை உருவாக்குறாரு. அதுக்கு தன்னுடைய பிள்ளையோட பேரை வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவர் அந்த அளவுக்கு காயினை பத்தி கிருபை கொடுத்தார். அப்பவே கிருபை கொடுத்தாரு. ஆனாலும் கடைசி வரை காயின் ஆண்டவரோடு நெருங்கவே இல்லை. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா காயின் வீழ்ச்சி என்ன பண்ணுச்சு இந்த பூமியில அப்படின்னா பாவத்தை பெருக்கிடுச்சு. காயினுக்கு பிள்ளைகள் பிறக்குறாங்க. சரிங்களா? அவங்க பலுகி பெருகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூமியிலயும் பாவம் பயங்கரமா பெருகுது. பிசாசு ஃபுல்லா ஆளுகை. சரியா? அந்த அளவுக்கு பயங்கரமான பாவங்கள் எங்க பார்த்தாலும் கொடுமை அந்த மாதிரி பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கு பூமியில. அது என்ன மாதிரியான பாவங்கள் என்று வேதத்துல தெளிவா நமக்கு இல்லாட்டாலும், ஆனா காயின் தொடர்ந்து நிறைய காரியங்கள் செய்து அவங்களோட ஜெனரேஷன், காயின் கீழே வந்த ஜெனரேஷன் எல்லாருமே பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் பர்சனா இருந்தாங்களே தவிர்த்து ஆண்டோரோடு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவில்லை. அது கண்டிப்பாக நிச்சயமாக உண்மை. சரி, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? காயின் பாவத்துல விழுந்ததுனால அவரோட மட்டும் போகல, அவரோட ஜெனரேஷனே பாவத்துல விழுந்துடுச்சு. சரியா? இப்ப காயினின் சந்ததியை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. முதல்ல காயின் இருக்கிறாரு. காயினுக்கு ஏனோக் பிறக்கிறாரு. அப்புறம் ஈராத், மெகுவேல், மெத்துசாவே, லாமேக். சரியா? எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த காயின்? லாமேக் எத்தனாவது சந்ததியா இருக்கிறாரு? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். 6th. ஓகே, லாமேக் 6. சரி, லாமேக்கு பாத்தீங்கன்னா இப்ப இவரை பத்தி தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். ஏன்னா இவருடைய காரியங்கள் வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம லாமேக்க பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம இன்று பார்த்துட்டு இன்று நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிற காரியத்துக்குள்ள நம்ம ரொம்ப ஆழமா கடந்து போக போறோம். பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது. நீங்க எல்லாரும் பிரியமானவளாய் மாற போறீங்க. சரியா? இதான் காயினோட சந்ததி. இந்த சந்ததி உங்களுக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இப்படி நான் கொடுத்திருக்கேன். சரி, இங்க லாமேக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்களேன். லாமேக்கு அவருதான் முதலாக இந்த பூமியில 2 கல்யாணம் பண்ணவர். என்ன பண்ணாரு? 2 கல்யாணம் பண்ணார். 2 மனைவிகள் இந்த லாமேக்கு. பாவம் பூமியில பெருகிட்டே இருக்கு. ஆனா சொன்ன இல்லையா, பாவம் பெருகினதற்கு ஒரு சாட்சி லாமேக்கு. பவர்ஃபுல் ஜனங்களா, அதாவது பவர்ஃபுல்லா வாழ்றாங்க காயினோட சந்ததி இந்த பூமியில. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த லாமேக்கோட துணிகரம் சாதாரண துணிகரம் கிடையாது. வேதத்துல இந்த வார்த்தைகள் இடம் பெற்றிருக்கு. அதை நான் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில நான் காட்டுறேன். அப்போ நீங்க தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் எந்த மாதிரி ஒரு வியாகுலத்துல, எந்த மாதிரி ஒரு வேதனையில இந்த காயினுடைய காரியங்களை பார்த்து அவர் இருந்திருப்பார் அப்படின்ட்டு. நான் விசுவாசி காயின் அப்போ உயிரோட தான் இருக்கிறார். ஏன்னா
பாத்தீங்கன்னா அப்போ பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 வயசு கிடையாது அவங்களுடைய ஆயுசு நாள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 900 வருஷம், 800 வருஷம், 700 வருஷம் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது காயினும் அப்பொழுது உயிரோடு தான் இருக்கிறார். லாமேக்குடைய நாட்கள்ல காயினும் வந்து உயிரோட தான் இருக்கிறார். இப்ப இப்படி இருக்கும்போது லாமேக்குடைய துணிகரம் வந்து சாதாரண துணிகரம் கிடையாது. இந்த துணி என்னன்னா ஒரு 2 பொண்டாட்டி அவர் 2 கல்யாணம் பண்றாரு. சோ அப்ப நம்ம வேதத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து எத்தனையோ பேர் நிறைய பேர் 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. வந்து 10 கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் சாலமோனே வந்து பாத்தீங்கன்னா வந்து 1000 மனைவி. இதெல்லாம் ஆண்டவருக்கு வந்து பிடிக்குமா? இதெல்லாம் ஆண்டவர் ஏன் அக்செப்ட் பண்ணா? அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இதற்கான பதில்கள் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் என்றுமே ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். கணவருக்கு ஒரு மனைவி தான். அப்படிதான் ஆண்டவர் படைச்சார். ஆண்டவருக்கு அதாவது ஆண்டவர் வந்து ஒரு ஒரு மனிதன் 2 மனைவியை கல்யாணம் பண்ணலாம், 3 மனைவியை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி அவர் நியமிக்கவே இல்லை. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டவர்களை ஒரு நாளும் யாரும் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு காரியத்துல ரொம்ப ரொம்ப ஒரு வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருக்கத்தக்க ஒரு தேவன் நமது தேவன். சரியா? ஆனா இந்த லாமேக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுவரை தனக்கு முன்பாக இருந்த ஜெனரேஷன்ல அதாவது தாத்தாவோ இல்ல வந்து தனக்கு முன்பாக இருந்த தகப்பனோ யாரும் செய்யாத ஒரு துணிகரமான காரியத்தை செய்தான். என்ன செய்தான்னா 2 மனைவியை கட்டுறான். அவன் அந்த லாமேக்கு அப்படி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து 2 கல்யாணம் பண்ணலாம் போல இருக்கு, 3 கல்யாணம் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கம் பூமிக்குள்ள வந்ததே தவிர்த்து தேவன் இதை நியமிக்கவே இல்லை. அவர் எப்படி அப்போ இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கிறாரு. அவர் அலோ பண்ணவும் மாட்டாரு. அவர் அதை என்கரேஜ் பண்ணவும் மாட்டவே மாட்டார். புரிந்து கொண்டீர்களா? சரி, இதோட இந்த துணிகரம் முடியல. இந்த லாமேக்கோட துணிகரம் வந்து இதோட முடியல. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி இப்ப அவருக்கு மனைவி பேரை பார்த்துடலாம். அவர் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஆதியாகமம் 4:19 தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கு. லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஓகே, சோ ஒருத்தியோட பேர் என்ன? ஆதாள். இன்னொருத்தவங்களோட பேரு சில்லாள். 2 மனைவி லாமேக்கு. சரி, இப்போ 4:23-24 ஆதியாகமம் 4:23-24 பார்த்தோம்னா லாமேக்கு வந்து தன்னுடைய மனைவிகளோடு பேசுவார். எவ்வளவு ஒரு துணிகரமான காரியத்தை பேசுவார் தெரியுமா? பாருங்க, நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அப்பதான் தெரியும் இந்த பூமியில எவ்வளவு ஒரு துணிகரமாய் வந்து மனுஷன் வாழ்ந்தான், ஒரு உணர்வற்றவனாய் வாழ்ந்தான், எவ்வளவு கொடுமையான காரியங்கள் இந்த பூமியில நடந்தது அப்படின்னு ஒரு அடையாளமாய் எல்லாவற்றையும் வேதம் இல்லை என்றாலும் ஒரு முக்கியமான காரியத்தை லாமேக்கோட வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாளே. இப்போ இத லாமேக்கு சொல்ற மாதிரி நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நான் எப்படி படிச்சு காட்ட போறேன்? நான் தான் லாமேக்கு. ஓகே, நான் இப்ப வந்து என்னுடைய மனைவிகளை பார்த்து பேச போறேன். அப்பதான் தெரியும் அவனுடைய திமிர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சரியா? பார்க்கலாமா? லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமரும் என்றால் லாமேக்காக 77 பழி சுமரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, திமுறா ப்ரௌடா இந்த வசனத்தை பார்க்கும்போது என்னமோ ஒரு ஐயோ நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு பரிதாபமா அந்த மனுஷன் கேட்கிற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இந்த வசனத்துல. ஆனா இந்த வசனத்துல இருக்க அந்த துணிகரத்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. அதனாலதான் ஆண்டு இந்த வசனத்தையும் அந்த இடத்துல போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஆதாளே சில்லாலே கேளுங்க, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? புருஷன் என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. அதாவது யார் சொல்வா என் சத்தத்துக்கு செவி கொடுங்கன்ட்டு? கர்த்தர் தானே சொல்வாரு, தேவன் தான் சொல்வாரு. ஆனா அவனுக்குள்ள அந்த பெருமை துணிகரம் பிசாசு அவனை ஆட்கொண்டதுனால அவன் சொல்றான், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அதாவது என் பெருமைகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு காயம் உண்டாச்சான்.
எனக்கு அடிபட்டுச்சான். எனக்கு அடிபட்டதுனால நான் ஒரு மனுஷனை கொன்னுட்டேன். என்ன பண்ணிட்டேன்? எனக்கு ஜஸ்ட் ஒரு காயம் உண்டாச்சு. அந்த காயம் உடம்புல பட்டிருக்கலாம், இல்ல மனசளவுல யாராவது காயப்படுத்திருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு ஜஸ்ட் ஒரு காயம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன்? ஒரு மனுஷனை கொன்று விட்டேன். ஓகே. அடுத்தது எனக்கு ஒரு தழும்பு வந்துச்சு. தழும்பு தழும்புனா ஸ்கார் சொல்லுவோம்ல, அந்த தழும்பு வந்துச்சு. அதனால நான் ஒரு வாலிபனை கொன்னுட்டேன். சாதாரண ஒரு பெரியவங்க வயசானவங்க எல்லாம் கிடையாது. வாலிப பையனை கொலை செஞ்சேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இன்னும் அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அவருக்குதான் தெரியும். அதோட நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. அவருக்குள்ள அந்த பெருமையை பாருங்க. அவருக்குள்ள அந்த பெருமையும் அந்த அகங்காரம்னு சொல்லுவாங்கல்ல, அது பாருங்க. காயினுக்காக 7 பலி. சும்மா இருக்க வேண்டியதானே? காயினை ஏன் தொடணும்? காயின் யாரு? அவருக்கு முன்னாடி 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர். காயின் தாத்தா, ஃபர்ஸ்ட் தாத்தாவை பத்தி பேசுறாரு. காயினுக்காக 7 பழி சுமருமானால், இந்த 7 பழி சுமரும் யார் சொன்னது? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். காயினுக்காக 7 பழி சுமரும் அப்படின்னு சொன்னது யாரு? யாரு? லின்சி சொல்லுமா? ஏசப்பா. தேவன், ஏசப்பா. அப்படின்னு சொன்னது யாரு? தேவன் தான் சொன்னாரு. எதற்காக சொன்னாரு? அவன் மேல இறக்கப்பட்டு பொழைச்சு போடா, பூமியில வாழ்ந்துக்கோடா, உன்னை பாக்குறவங்க உன்னை கொன்னு போட மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு? இறக்கப்பட்டு காயினை கொள்கிறவன் மேல் 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லி ஒரு இரக்கத்தின் மிகுதியினால அவனுக்கு உயிர் பிச்சை போட்டாரு ஆண்டவர். அத இவன் எப்படி பெருமையா சொல்றான் பாருங்க. லாமேக்குக்காக 77 பழி சுமருமா. அவன் தான் பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல. காயினும் கேட்கல, அது வேற விஷயம். லாமேக்கு பாருங்க, அடுத்தடுத்து பாவம் செஞ்சுட்டு அந்த துணிகிற மிகுதியில நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணணும்? என்ன கொல்றவன் மேல எத்தனை பழி சுமரும்? 7 பழிலாம் கிடையாது. எத்தனை பழி? 77 பழி சுமருமா. புரியுதுங்களா உங்களுக்கு அந்த துணிகரம் என்னன்னு? அவனுடைய வார்த்தையில இருக்க துணிகரம் என்னன்னு ஆண்டவர் இரக்கமாய் காயின் மீது காமிச்சத இவன் சொல்றான். அப்போ லாமேக்குக்காக 77 பழி சுமரணும். அதாவது என்னை கொல்ல முடியாது எவனாலையும். சிம்பிளா சொல்லணும்னா என்னை அழிக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்ல. ஆண்டவர் கூட கேட்க முடியாது. அந்த துணிகரம் ஆண்டவர் கொடுத்த இரக்கத்தின் மேலேயே கை வைக்கிறான் லாமேக்கு. அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷர்கள் அந்த காலத்துல பாவம் பெருகி ரொம்ப மோசமான சூழ்நிலையில வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. புரியுதா? ஆதாம் ஏவாளுக்கு மற்ற பிள்ளைகள், அதாவது காயினும் ஆபேலை பற்றி நம்மளுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் வேறு சில பிள்ளைகளும் இருந்தார்கள். அதற்கு நான் அடையாளமா நிறைய காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இப்போ காயின் தான் இருக்கிறார். காயினை பத்தின காரியத்தை தான் வேதம் நமக்கு சொல்லி இருக்கு. காயின் வழியில வந்த வம்சத்தினர் எந்த அளவுக்கு மோசமா போனாங்க. கடைசி வரைக்கும் காயினும் கர்த்தரிடத்தில் சேரவில்லை. அவன் வம்சத்தில் வந்தவர்களும் மோசமான கொடூர பாவிகளா இருந்தார்கள். அதாவது ஃபுல்லா பிசாசு ஆக்குபை பண்ணிட்டான். இப்ப எப்படி இருக்கு காலம்? இந்த காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? அது போல ஒரு மோசமான ஒரு காலம், பாவம் பெருகின ஒரு காலம். இந்த காலத்துக்கு ஒப்பிடுங்க. இப்பவும் அப்படிதான். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளாம் கிருபையாய் நம்ம இருக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை பாருங்க. ஃபுல்லா பாவம் பெருகி இருக்கு. போன் எடுத்தா பாவம், டிவிய திறந்தா பாவம், பக்கத்து வீட்டுல பாவம், எதிர் வீட்டுல பாவம், சின்ன பிள்ளைங்க பாவம், பாவம் பாவம் பாவம். அதாவது எதெல்லாம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய தவறாய் எண்ணப்பட்டதோ அதெல்லாம் இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் டேக் இட் ஈஸி. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். லிவிங் டுகெதர் ரொம்ப சாதாரணம். திருமணம் இல்லாம ஒன்னா வாழறது சாதாரணம். அதெல்லாம் ஒரு பெரிய தவறு இல்ல. ஏன் கிறிஸ்தவர்களே என்ன பண்றாங்க? ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கலாம். டைவர்ஸ். இப்ப டிவோர்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா போச்சு. பிடிக்கலையா உடனே டிவோர்ஸ். லாமேக்கின் காலம் யோசிச்சு பாருங்க. அது போல ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இப்ப நம்ம எழும்ப வேண்டிய நேரம். ஆனா இந்த நேரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். சேத்தின் பிறப்பு. பார்த்தீங்களா? யாரு பிறக்கிறா? சேத்தின் பிறப்பு. நம்ம எல்லாருமே தேங்க் காட் ஃபார் சேத். சேத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இப்போ இந்த லாமேக்கின் காலத்துல யார் பிறக்கிறா? சரி, அதாவது லாமேக்கு உடைய காலத்திற்கு அப்புறம் தான் சேத்து பிறந்தாரா என்பது வேதத்துல சொல்லப்படல. பட் ஆனா சேத் பிறக்கிறார். அதாவது பாவம் பெருகி இருந்த காலகட்டத்துல. இப்போ நான் உங்களுக்கு எடுக்கிற பைபிள் ஸ்டடி கம்ப்ளீட்டா வேதத்தின் அடிப்படையில, வேதத்துல சொல்லப்பட்டிருக்க காரியத்தை மட்டுமே ஆராய்ந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்றோம். வேற எந்த ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. சரியா? கர்த்தருடைய முழுமையான வெளிப்பாடு இது. நன்றாக கொஞ்சம் ஆழ்ந்து கேட்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்ப பாவம் பெருகி இருந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சேத் பிறக்கிறார். சரியா? சேத் யாருக்கு பிறக்கிறார் தெரியுமா? சேத் யாருக்கு பிறக்கிறார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சேத்து பிறக்கிறார். சரியா? சரி, இப்ப ஆதியாகமம் 4:25 வாசிக்கிறவங்களுக்காக. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சரி, இப்ப நான் இதுல ஒரு கேள்வி நான் கேட்கணும். சரியா? இப்போ சேத் யாருடைய பிள்ளை? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, வெரி குட். ஆதாம் ஏவாள். லின்சி மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாரா இருந்தாலும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரியா? சோ சேத் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளை. ஓகே, ரைட். இப்ப இந்த வசனத்தை பேசுகிறவர் யார்? அதாவது இந்த காரியத்தை, அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இந்த காரியம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? விஜயகலா சிஸ்டர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏவாள். லின்சி, விஜயகலா சிஸ்டர் ஆதாம் சொல்றாங்க. ஆதாம் சொல்றார். ஓகே, வெரி குட். ஆனா அது சரியான பதில் அல்ல. ஓகே, வேற யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? ஏவாள். யார் சொன்னது? மோனிஷாவா? யார் பதில் சொன்னீங்க? மோனிஷா. ஓகே, மோனிஷா. ஓகே, வெரி குட். லின்சியும் மோனிஷாவும் சொன்னது சரியான பதில். ஓகே, ஏவாள் சொல்றாங்க. ஓகே, சோ ஏவாள் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? எனக்கு காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். முதல் முறையாக ஆதாமுக்கு அப்புறம், ஆதாம் எல்லாருக்கும் பேரிட்டாரு. சிங்கத்துக்கு சிங்கம்னு பேரிட்டாரு, புலிக்கு புலின்னு பேரிட்டாரு. அதே மாதிரி ஏவாளுக்கு ஏவாள்னு பேரிட்டார், மனுஷின்னு பேரிட்டார். சரியா? சோ இதெல்லாம் ஆதாம் செய்தது. ஆனால் முதல் முறையாக ஏவாள் தனக்கு பிறந்த ஒரு மகனுக்கு சேத் என்று பேரிடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க இந்த வசனத்தை. ஆண்டவர் நமக்கு வேதத்துல எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கைய மாற்றும். என்ன பண்ணும்? நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றும். ஆழ்ந்து படிக்கணும். அதுதான் பைபிள் ஸ்டடி. ஏதோ ஒரு சரித்திரத்தை படிச்சுட்டு போறோம் கிடையாது. கர்த்தர் என்ன காரியத்தை, எதற்காக இதை எழுதி வைத்திருக்கிறார், இதுல என்ன இருக்கு, இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணும்? ஆராய்ஞ்சு கற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? நல்லா படிங்க. சாதாரண வசனம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் பயங்கர ஒரு கான்பிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். அவள் ஒரு குமாரனை பெற்று, யாரு? ஏவாள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்வது, இந்த காரியத்தை பேசுவது ஏவாள். சரியா? இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்குது.
அந்த பிள்ளைக்கு சேத்துன்னு பேரிடுறாங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா இதுல பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல இந்த நாட்களுக்கு பிறகு, இந்த பாவம் பெருகி இருந்த நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, காயின் வீழ்ந்து போன நாட்கள்ல காயின் வந்து வீழ்ந்து போயிட்டார், பாவத்திலே மூழ்கிட்டார், ஆண்டவர்ட்ட திரும்பல. இந்த நேரத்துல ஏவாள் எழும்பி இறந்து போனதை நினைவு கூர்றாங்க. புரியுதா? ஆபேல் வந்து இறந்துட்டாரு, கர்த்தர் அதை கேட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆபேல் வந்து இறந்துட்டான் வேற ஏதாவது ஒரு மனுஷன் வந்து யோசிச்சானா? அவரு நீதிமான் தானே, அவரு நீதிமான் தானே. அவனுடைய ரத்தம் இந்த பூமியில விழுந்துச்சுல, அவன் இறந்து போயிட்டான், அவன் சந்ததி இல்லாம போயிட்டான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பாவமும் ஒரு பக்கம் பெருகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல யாராவது யோசிச்சீங்களா, இந்த ஆம்பேலுக்காக ஒருத்தவங்க கூட இந்த பூமியில பேசலையா? ஏன் ஆதாம் ஒரு வார்த்தை என் பிள்ளை ஆபேல் இறந்ததற்காக கர்த்தரிடத்துல, ஆண்டவரே ஆபேல் இறந்துட்டானேப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலையா? ஏன் வேதத்துல சொல்லப்படலையா அப்படின்னு யாராவது யோசிச்சீங்களா? எத்தனை முறை நம்ம ஆதியாகமத்தை படித்திருப்போம். ஆனா பாருங்க, இந்த இடத்துல ஏவாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, இதுதான் பாயிண்ட். அப்ப காயின் கொலை செய்த ஆபேல் அப்படின்னு சொல்லி யாருடைய இருதயத்துல இருந்திருக்கு? ஏவாளுடைய இருதயத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆபேலுக்கு பதிலாக தான் ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளையை தருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ஒரு பிள்ளை இழந்தவங்க கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். ஒரு பிள்ளை போனவங்க, யாராவது பிள்ளை இழந்து போனவங்க இருந்தாங்கதான் தெரியும். அந்த பிள்ளைக்கு பதிலா இன்னொரு பிள்ளை, ஒரு பிள்ளை பிறக்கும் போது உண்மையாகவே அந்த மகள், அதாவது அந்த தாய் கடவுள் கிட்ட கேட்டிருந்தா மட்டும்தான் இந்த வார்த்தைய சொல்ல முடியும். இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளை இறந்து போயிடுது ஏதோ ஒரு காரணத்தினால. அவங்க கடவுளோடு நெருங்கி இருக்கிற ஒரு தாயா இருந்து, கடவுளோடயே உறவுல இருக்கிற ஒரு தாயா இருந்து, அந்த தாய் தன் கடவுளிடத்தில், ஆண்டவரிடத்துல எனக்கு இன்னொரு பிள்ளைய கொடுங்க, புரியுதுங்களா என்ன சொல்றேன்? எனக்கு என் பிள்ளை போயிட்டான், எனக்கு அதுக்கு பதிலா இன்னொரு பிள்ளைய கொடுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு பிள்ளை பிறந்த உடனே அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை இறந்தது பாத்தீங்களா, அந்த இறந்த பிள்ளைக்கு பதிலாக எனக்கு கடவுள் இந்த பிள்ளையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேரிடுறாங்க. இப்ப புரியுதா? இப்போ இதுல பாயிண்ட் என்ன தெரியுமா? ஏவாள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட விஷயம் இதெல்லாம் மறைந்திருக்கு. புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? சாதாரணமா இந்த பூமியில பிறக்கல, ஒரு மனுஷியோட ஏக்கம், ஒரு தாயுடைய ஒரு ஏக்கம். ஆபேல் நீதிமான், ஒரு நல்ல பிள்ளை, எனக்கு அந்த பிள்ளை இறந்து போயிட்டான், அவனுக்கு பதிலா கர்த்தர் எனக்கு அவருக்கு இன்னொரு பிள்ளை பிறக்கும் போது, அந்த பிள்ளை பிறக்கும் போது அவங்க அதை நினைவுபடுத்தி சொல்றாங்கன்னா, அப்ப அந்த அவங்களோட இருதயம் முழுவதும் எனக்கு வந்து கர்த்தர் இன்னொரு பிள்ளைய கொடுப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா எனக்கு இன்னொரு பிள்ளைய கொடுப்பாரு, அந்த பிள்ளை எனக்கு என்ன இறந்து போன பிள்ளைக்கு பதிலா இன்னொரு பிள்ளையா அந்த பிள்ளை இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இருதயத்தில் இருந்த அந்த விண்ணப்பம் தான் இந்த வார்த்தை. புரியுதுதா? யாருக்கெல்லாம் புரியுது? தம்ஸ் அப் காட்ட முடியுமா? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சுதா? இது சாதாரண வார்த்தை இல்ல, இவங்க தேவனோடு பேசி கொண்டு இருக்கிற ஒரு நபர், தேவனோடு ஜெபித்து, அதாவது தேவன் கிட்ட கேட்டு கொண்டு இருக்கிற ஒரு நபர் என்று புரிகிறதா? ஏவாள் வந்து சாதாரணமான ஒரு பெண் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலகட்டத்துல ஆதாம் என்ன பண்ணாருன்னு தெரியல, ஆதாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஏன் தெரியலன்னு சொல்றேன்னா, ஆதாம் வந்து அதாவது ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிய பிறகு அவர் தேவனிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் பேசியதாகவோ, இல்ல தேவன் அவரோடு பேசியதாகவோ, அல்லது தேவனை ஆதாம் துதித்ததாகவோ வேதத்துல எந்த ஒரு இடத்திலுமே சொல்லப்படல. ஆதாமுடைய ஜீனியாலஜி இருக்கு,
அதாவது அவர் அடுத்தடுத்து அவருக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, அவர் இத்தனை வருடம் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரே மனைவியோடு வாழ்ந்தாரதான் ரொம்ப சந்தோஷம். சரியா, வாழ்ந்தார் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும்தான் வந்து ஆதாம் பத்தின காரியம். ஆதாம் இழந்து போனதை இயேசு கிறிஸ்து மீட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் இழந்து போன காரியத்தை தான் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எந்த இடத்துலயுமே ஆதாம் தேவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு துதித்ததாகவோ நினைவு கூர்ந்ததாகவோ இல்ல வந்து தேவனை மகிமைப்படுத்தியதாகவோ எங்கேயுமே சொல்லப்படல. சரியா? சரி, ஆதாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது காயின். காயின் கொலைக்காரனாயும் அவன் சந்ததி பாவத்துல விழுந்து போனதை நான் இப்ப உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். அவன் சந்ததி அப்படி போயிடுச்சு. ஆபேல் இறந்து விட்டார். இதற்கப்புறம் இந்த பூமியில யார் இருந்தாங்க அப்படின்ற காரியம் வேதத்துல நமக்கு வெளிப்படையாக சொல்லப்படல. ஆனா இருந்தாங்க, அது உண்மை. ஆனா நமக்கு வெளிப்படையாக வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க, வேற ஏதாவது ஆண் பிள்ளைங்க இருந்தாங்களா, இந்த காரியங்கள்லாம் வெளிப்படையாக சொல்லப்படல. பட் இருந்தாங்கன்ற விஷயம் நம்ம புரிந்து கொண்டோம். இப்போ நமக்கு வேதத்துல தெரிந்த ஒரே நபர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வெளிப்படையாக சொல்லப்பட்ட நபர் ஏவாள் மட்டும்தான். அப்படிதானே? புரியுதா? யாருக்கு புரியுது? ஏவாள் மட்டும்தான் நமக்கு வெளிப்படையாக வேதத்துல சொல்லப்பட்ட நபர். அப்படி இருக்கும்போது இந்த இப்ப 4 பேர் நான் காமிச்சேன், ஆதாம், ஏவாள், ஆபேல், காயின். அதுல ஏவாள் மட்டும்தான் ஆண்டவரோடு தொடர்புல இருந்தான். வேதத்தின் அடிப்படையில, நான் எந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லல, என் யூகெல்லாம் சொல்லல நானு, இது வசனம் சொல்லுது. அவங்க மட்டும்தான் தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். எப்ப நம்ம தேவன் பயன்படுத்தும், தேவனை நம்ம துதிச்சுட்டே இருக்கோம், தேவன் நம்ம இருதயத்துல இருக்காருன்னா வாயில ஏசப்பான்ற வார்த்தை வரும். ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏசப்பா எனக்கு செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவோம். நன்றி இருக்கும். நன்றி இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரோட உறவுல இருந்தாதான் நமக்கு நம்ம எப்படி இருப்போம், நன்றியா இருப்போம். சோ அது மட்டும் இல்லாம ஏவாளை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போது. இது வரைக்கும் நீங்க அறிந்து கொள்ளாத நிறைய காரியங்கள் ஏவாளை பற்றி கர்த்தர் இன்று உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட போறார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறீங்க. யோசிங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இந்த சேத்ன்ற பேர் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சேத் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்? அப்பாயிண்டட். சேத்னா என்ன அர்த்தம்? சும்மாலாம் அவங்க இந்த பேர் வைக்கல. ஏவாள் சும்மா வைக்கல இந்த பேரை. அப்பாயிண்டட் அப்படின்ற மீனிங்கை கொடுக்கக்கூடிய சேத் அப்படின்ற பேரை ஏவாள் வைத்தாள் என்பதை நம்ம போன வசனத்துல படித்தோம். அப்பாயிண்டட்னா தமிழ்ல என்ன அப்படின்னா நியமிக்கப்பட்டவன். என்ன சொல்லுங்க? ஒரு காரியத்திற்காக நியமிக்கப்பட்டவன். அது என்ன காரியம்? என்ன காரியம்? யாரா சொல்ல முடியுமா? எந்த காரியத்திற்காக நியமிக்கப்பட்ட? சரி, பாத்தீங்க அப்படின்னா அப்பாயிண்டட் அப்படின்ற வார்த்தைக்கு நியமிக்கப்பட்டவன் நான் சொன்னேன் இல்லையா? இந்த நியமிக்கப்பட்டவன் எதற்காகனா, ஏவாள் என்ன நினைத்தாங்க தெரியுமா? எனக்கு ஆபேல் இறந்து விட்டான், ஆபேலுக்கு பதிலா இப்ப எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, இந்த பிள்ளை சேர்த்து தேவன் எனக்கு ஆபேலுக்கு பதிலாக கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்து இந்த பிள்ளைக்கு சேத் என்று பெயரிடுகிறேன். சேத் என்றால் நியமிக்கப்பட்டவன். அப்படின்னா என்ன சொல்லி தெரியுமா? சேத்துடைய சந்ததி பரிசுத்த சந்ததியாக அறியப்பட்டது. என்ன சந்ததி? பரிசுத்திற்காக நியமிக்கப்பட்டவர் சேத். நியமித்தவர் யார்? தேவன் தான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் பரிசுத்தத்தை தரணும். ஆனா அவன் பரிசுத்த நியமிக்கப்பட்டவன் பேர் கொடுத்தது யாரு? ஏவாள். அந்த பிள்ளைய பெற்று எடுக்கும் போது, பிள்ளை பிறந்து வந்த போது அவங்க உள்ளத்துல இருந்த அந்த ஆவல் தான் அந்த பேரா வெளியே வந்துச்சு. பூமி வந்து மோசமாயிடுச்சு. மேபி அவங்க நினைச்சு பார்த்திருக்கலாம், ஏதேன் தோட்டத்துல நடந்த காரியங்களை நினைத்து பார்த்திருக்கலாம்,
ஐயோ என்னால் அல்லவா, பிசாசு என்னை வஞ்சித்ததுனால தானே நான் வந்து ஆண்டுடைய கட்டளையை மீறினேன். நான் இப்படி ஒரு பாவம் இந்த பூமிக்குள்ள வருவதற்கு நான் ஒரு காரணமா இருந்துட்டேனே. மேபி இதெல்லாம் வந்து வேதத்துல இல்ல. இந்த பேரை இடுவதற்கு முன்பாக மேபி அவங்க அப்படி நினைத்து பார்த்திருக்கலாம். சரிங்களா? எப்படி இந்த பேரை வைத்தார்களோ, ஆனா வைத்தது உண்மை. என்ன வைத்தது உண்மை? இந்த பேரை வைத்தது ஏவாள் என்பது உண்மை. இந்த மனிதன் நியமிக்கப்பட்டவனாய் இருந்தான். எதற்காக நியமிக்கப்பட்டவனாய் இருந்தான்? பரிசுத்தத்திற்காக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக. பாவம் பெருகி கொண்டிருந்த நாட்கள்ல பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நியமிக்கப்பட்டவனாய் இருந்தான். அது மட்டும் இல்லாம இவனுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்தார். புரிந்து கொண்டீங்களா? காயினுடைய சந்ததி அசுத்த சந்ததியாய் எண்ணப்பட்டுச்சு. காயின் தவிர்த்து வேற யாராவது பூமியில இருந்திருக்காங்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க, பட் வேதத்துல சொல்லப்படல. ஆனா இந்த சேத்தை பற்றி கர்த்தர் ஆதாமின் சந்ததியாய் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இப்படி வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆதாமுடைய சந்ததி வரும். அந்த ஆதாமின் சந்ததியில சேத்து வருவார், காயின் வரமாட்டார். அவனுடைய சந்ததி முழுவதும் அழிக்கப்பட்டுச்சு. ஆதாமுக்கு அப்புறம் சேத்து வழியாக ஆதாமின் சந்ததி பரிசுத்த சந்ததியாக தேவனால் அங்கீகாரம் செய்யப்பட்டு தொடர்ந்தது. புரிஞ்சுச்சா? ஆனா உண்மையாவே சொல்ற, அந்த பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளையாய் வாழணும்னு யார்ப்பா முடிவு பண்ணா? பேர் இட்டாங்கல்ல, ஒரு பேர் வைக்கிறேன். இப்ப என் பிள்ளைக்கு நான் பேர் வைக்கிறேன்னா ஏதோ ஒரு ஆசைப்பட்டு வைப்பேன். நான் என் பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கணும் இல்லையா? ஒரு பிள்ளைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்னு பேர் வைக்கிறோம்னா சும்மா வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்? பிள்ளை அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே வைக்கிறோம். அது போல வைக்கப்பட்ட பேர் இது சேத். சரி, இப்ப வரைக்கும் புரிந்து கொண்டீங்கன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு போவோம். ஏவாள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் கர்த்தரை துதிக்கிற ஒரு பெண் அல்ல. தனக்கு கர்த்தர் எதெல்லாம் நன்மையாய் செய்தாரோ, ஏவாளை குறித்து வந்து பாத்தீங்கன்னா 2 வசனம் மட்டும்தான் வந்து ஏவாள் பேசியதாக. ஏவாள், நல்லா கவனிக்கணும், ஏவாளை பற்றி ஏவாளே பேசியதாக வேதத்துல கொடுக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்துக்கு அப்புறம் 2 வசனம் தான். ஒன்று இப்ப நீங்க முன்பு பார்த்தது, அடுத்தது இப்ப நீங்க பார்ப்பது. ஆதியாகமம் 4:1 இருக்கு. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். என்ன சொல்றாங்க? இந்த இடத்துலயும் கர்த்தர் வரார். சும்மா நான் காயினை பெற்றேன், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? கர்த்தரால். இதுதாங்க முக்கியம். கர்த்தரால். அங்க என்ன சொல்றாங்க? ஆபேல் பதிலாக இந்த மகனை தேவன் எனக்கு கொடுத்தாரு சொல்றாங்க. அங்கேயும் தேவனை நினைவு கூடுறாங்க. இங்கேயும் என்ன பண்றாங்க? கர்த்தரை நினைவு கூடுறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாலும் ஓகே, அவங்க கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்னு நினைச்சாங்க. இதான் உண்மை. இப்ப வந்து இந்த வசனத்துல எதுவுமே நமக்கு வந்து ஒரு 2 வசனம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா எடுத்துக்கொண்டு போயிட முடியாது. ஏவாள் எதற்காக இந்த பூமியில படைக்கப்பட்டாங்க, எந்த மாதிரியான உதவியை தன் கணவருக்கு செய்வதற்காக படைக்கப்பட்டாங்கன்னு போன பைபிள் ஸ்டடியில நம்ம படித்திருக்கிறோம். யாராவது படிக்கவில்லை என்றால் போய் ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்க பாருங்க. நம்மளுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல இருக்கு. அவங்க எஸ்தர் அப்படின்ற ஒரு உதவியை செய்வதற்காக ஏவாள் படைக்கப்பட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, எஸ்தர் அப்படின்னா உன்னத உதவி. ஆண்டவர் எப்படி உதவி செய்யறாரோ அது போல ஒரு உதவியை தன் கணவருக்கு செய்யத்தக்கதாய் படைக்கப்பட்டவள் தான் ஏவாள். ஆனா ஏவாள் என்ன பண்றாங்க? வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போயிடுறாங்க. பாவம் பூமிக்குள்ள வந்துருது. பட் ஆனா ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு யார ஆண்டவரை நினைச்சாங்களோ இல்லையோ, வேதத்துல சொல்லப்படுகிறது காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்தார்கள்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவங்க பத்தின காரியங்களாம் பார்த்து விட்டோம். ஆனா ஏவாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு பிறகு
பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு 100 வயதுக்கு மேலதான் வந்து ஆதாமுக்கு சேர்த்து பிறக்கிறார். எத்தனை வயதுக்கு மேல? 100 வயதுக்கு மேலதான் பிறக்கிறார். அவருடைய வயதும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த வயசுல சேர்த்து பிறக்கிறாருன்னு. இவ்வளவு நாட்களும் ஏவாள் தேவனோடு உறவுலதான் இருக்கிறார். ஆனா எந்த இடத்துலயும் ஏவாளோடு பேசியதாகவோ தேவன் வந்து ஏவாளோடு பேசினார் அப்படின்னு சொல்லி வேதத்துல கொடுக்கப்படவே இல்லை. சரியா? ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம், நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 4:26 சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். சரியா? இப்ப ஏவாளை பற்றின காரியங்கள் பார்த்தோம். இப்ப சேத்துக்கு ஒரு குமாரன். ஏவாளுக்கு அப்புறம் சேத்து பிறக்கிறாங்களா? ஆதாம் ஏவாளுக்கு சேத்து பிறக்கிறாங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறாங்க. யாரு? ஏனோஸ். சொல்லுங்க, ஏனோஸ். இந்த ஏனோஸ் என்று பேரிடுறாங்க. யார் பேரிடுறார் தெரியுமா? சேத் வந்து பேரிடுறார். சேத் நியமிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம் உள்ள சேத் வந்து ஏனோஸ் என்று தனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு பேரிடுகிறார். சரியா? அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனோஸ் பிறந்தக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது இந்த பூமியில? ஜனங்களே ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. புரிந்து கொண்டீங்களா? அப்ப எவ்வளவு ஒரு பாவம் நிறைந்த பூமியா இந்த பூமி போயிருந்துச்சு அப்படின்னா ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லாம வாழ்ந்திருப்பாங்க. ஆண்டவருக்கு ஆராதனையே இல்லைங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளல ஜனங்க. மோசமா லாமேக்கு பத்தி நம்ம சொன்னோம். மோசமான உலகமாய் வாழ்ந்து கொண்டிருக்க நேரத்துல ஒரு பெண் ஏவாள் தனக்கு பிறந்த பிள்ளை பரிசுத்தமாய் வாழணும், இந்த பிள்ளை ஆபேலுக்கு பதிலாக கொடுத்ததாய் நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிள்ளை பரிசுத்தத்துக்கென்று நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் எழும்பின ஒரு காரணம், சேத்துக்கு பிறந்த பிள்ளைக்கு பிறகு, அதாவது 3ஆம் தலைமுறைக்கு அப்புறம் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்களாம். பாத்தீங்களா? ஏவாள் வந்து கர்த்தருக்காக செய்த காரியம் என்னன்னு புரிந்து கொண்டீங்களா? எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலைகளை கர்த்தர் வந்து உங்களுக்கு விலக்கி கொண்டிருக்கிறார். ஒப்பிட்டு பாருங்க. இந்த காலகட்டத்துக்கும் அந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் இன்னும் உங்க கூட பேசுவார். எப்படி ஒரு பிரியமான ஒரு பெண்ணாய் ஏவாள் இருந்தாங்க. இப்ப பாருங்க, ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு விளங்கத்தக்கதா இங்க கொடுத்திருக்கிறேன். நம்ம சீக்கிரமா முடிக்க போறோம். கவனிங்க. ஏவாள் ஆதாமை போல தேவனால் உண்டானவள். இது உங்க எல்லாருக்கும் தெரியும். சரியா? ஏவாள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டார். ஒற்றுக்கொள்றீங்களா? அப்படிதான் நம்ம இத்தனை நாள் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். கரெக்ட் தானே? உண்மைதானே? ஏவாள் யாருப்பா? உண்மையா சொல்ல போனா இந்த பைபிள் ஸ்டடிக்கு முன்பாக, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஏவாள் நினைச்சாவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சே, இந்த அம்மா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நம்மளாம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்க வேண்டாம். ஒழுங்கா ஏதேன் தோட்டத்துல ஜாலியா இருந்திருக்கலாம். ஆண்டவர் தினமும் வந்து பார்த்திருப்பாரு. இந்த கஷ்டம் வேணாம், இவ்வளோ பாடுபட வேணாம், இவ்வளோ உழைக்க வேணாம், ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கலாம். சின்ன பிள்ளைங்க நினைச்சிருப்பாங்க, இந்த ஏவாள் பண்ண தவறுனால சண்டே கிளாஸ்ல நம்ம அந்த ஸ்டோரியை கேட்டு வந்தவொடனே என்ன சொல்லிருப்போம்? ஏவாள் செஞ்ச ஒரே தவறுனால எவ்வளவு கஷ்டம், நாங்க எக்ஸாமுக்கு எல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. இன்னும் எவ்வளவு நிறைய காரியங்கள். எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க இந்த மாதிரி? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? இப்போ பாத்தீங்கன்னா ஏவாள் வந்து பிசாசினால் ஏமாற்றப்பட்டவங்க. ஏவாளை ஏமாத்திதான் அதாவது வஞ்சித்துதான் ஏமாத்தினான், பொய் சொல்லிதான் ஏமாத்தினான். புரிந்து கொண்டீங்களா? அவன் வந்து துணிகரமா ஏவாள் வந்து போய் பாவத்துல விழல. புரிந்து கொண்டீங்களா? நான் வந்து வேற யார் பற்றியும் இங்க பேச விருப்பப்படல. அதாவது ஆதாம் பத்தியோ மற்ற காரியத்தை பத்தியோ பேச விருப்பப்படல. பட் ஏவாளை பற்றி மட்டும் நாம் பேசுகிறோம். ஏவாள் துணிகரமா எதையும் செய்யவில்லை, ஏமாற்றப்பட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டாங்க. சரியா? அடுத்தது பாருங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட பின்பு தேவன் ஏவாளோடு பேசியதாக வேதத்திலே இல்லைங்க. எந்த இடத்துலயுமே தேவன் டைரக்டா ஏவாளோடு பேசியதாக இல்லவே இல்லை. கடைசியா பேசுறது, நீ இதை ஏன் செஞ்ச, இதை மட்டும்தான் அவர் கேட்பார். கேட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்வார்? தண்டனை கொடுப்பார்.
இதோட முடிஞ்சு போச்சு. தேவன் ஏவாளோடு பேசியதாக. ஓகே, அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்துல இருந்துக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு வசனமும் சொல்லப்படல. தேவன் காயினோடு பேசியது போல ஏவாளோடு பேசினார் அப்படின்னு எங்கேயும் இல்ல, பேசவும் இல்லை. அப்படிதான் நம்ம வேதத்துல கொடுக்கப்பட்டு. சரி, இருக்கட்டும். ஆனால் தேவனால் மட்டுமே தனக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை ஏவாள் நன்கு அறிந்திருந்தார். இருந்தாலும் தவறு செஞ்சவதான், வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டவதான், ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பப்பட்டவதான். ஆனாலும் இருதயத்துல தேவன் மீது அன்பு இருந்தது. ஏவாள் என்ன இருந்தது? அன்பு. தனக்கு நன்மையை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். தனக்கு நன்மையை தேவன் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏவாளிடம் இருந்தது. புரிந்து கொண்டீங்களா? யாருக்கெல்லாம் புரியுது? இந்த நன்மை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கணும். இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டாலும், இல்ல நம்ம நிறைய காரியங்கள் தவறி இருந்தாலும், ஒரு விஷயத்த நம்ம அந்த தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. தேவன் நல்லவர். என்ன மறந்துடக்கூடாது? நம்ம வேணா தப்பு பண்ணி அதுக்கான இதை வாங்கியிருக்கலாம். ஆண்டு நம்மள ஒரு சில காரியங்கள் வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாம். ஆனா என்னதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதித்தாலும், நம்ம கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும், ஏவாளை போல நம்மளுடைய இருதயத்துல என்ன தெரியுமா இருக்கணும்? ஏவாளை போல நம்ம இருதயத்துல என்ன இருக்கணும்? தேவன் எனக்கு நன்மை செய்வார், தேவன் நல்லவர் அப்படின்ற உணர்வு யாருக்குள்ள இருக்கணும்? நமக்கு இருக்கணும். ஏவாளை போல இருக்கணும். நான் சொல்றேன், ஏவாள் such a good woman. நல்ல ஒரு பெண். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏவாளுடைய வயிற்றின் அவளுடைய வழியில் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. சரி, அடுத்தது போகலாம். தேவன் ஏவாளோடு இடைப்படுகிறவராக இருந்தார். அதாவது பேசினா மட்டும்தான் பேச்சு கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் பேசியதாக வேதத்துல இல்லதான். ஆனா தேவன் ஏவாளும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அது நிச்சயமா இருந்தாங்க. இது வேதத்தில் நமக்கு வெளிப்படையாக வசனத்தின் அடிப்படையில காயினோடு பேசியது போல ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்னு இல்லாட்டாலும், நம்ம முன்பாக பார்த்த வசனத்தின் மூலமா தெரியலாம், தனக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குதா, உடனே கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றேன். இதெல்லாம் ஏதேன் தோட்டத்துல சொன்னாங்களா? ஏதேன் தோட்டத்துல வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்களா? ஏவாள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு சேத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு நாட்கள் அவங்க இப்படி கடந்து வந்திருக்காங்கன்னா, இந்த உணர்வோடவே கடந்து வந்திருக்காங்கன்னா, தேவன் அவர்கள் வாழ்க்கையில் இடைப்படுவதற்கு அவங்க அலோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். தேவனோடு தொடர்புல இல்லைன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையே வாயில வராதுங்க. எந்த சூழ்நிலையும் வராது. எத்தனை பேர் ஒற்றுக்கொள்றீங்க? ஒரு 2 நாள் ஜெபிக்காம விடுங்களேன். 1 நாள் 2 நாள் வேணாம். ஒரு நாள் வேதம் வாசிக்கல அப்படின்னா அடுத்த நாள் வேற மாதிரிலாம் சிந்தனை வரும். கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்கலாமா, அவங்கள பத்தி கொஞ்சம் பேசலாமா, அவங்க வீட்டுல என்ன காரியம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா, அசால்ட்டா கெட்ட வார்த்தை வரும். அப்போ ஆண்டவரோடு இடைப்படுகிறவங்க மட்டும்தான் ஆண்டவருக்கு நன்றியாவும் இருக்க முடியும். என்னவாவும் இருக்க முடியும்? அவருக்கு மகிமை செலுத்துக்கிறவங்களாம் இருக்க முடியும். திடீர்னுலாம் ஆண்டவருக்கு யாராலையும் மகிமை செலுத்த முடியாது. பிசாசு அந்த பயன்படுத்தி பிரிச்சிருவான். இப்போ ஒற்றுக்கொள்றீங்களா? தேவன் ஏவாளோடு இடைப்படுகிறவராக இருந்தார். இதெல்லாம் ரகசியமாய் வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஏவாள் நன்றி உள்ளவளாய் இருந்தா. எப்படி இருந்தா? ஏவாள் ரொம்ப நன்றி உள்ளவள். அவள் அந்த 2 வசனத்திலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நன்றியோட இருதயத்துல இருந்தாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம தேவனை விசுவாசித்தால் ஏவாள். என்ன விசுவாசிச்சாங்க? என்ன விசுவாசிச்சாங்க தெரியுமா? இப்போ அதுக்கு ஒரு அடிப்படையா ஒரு வசனத்தை காமிச்ச. ஒரே வசனம் தான். அந்த வசனத்துல அவ்வளவு காரியங்கள் மறைந்திருக்கு. என்ன விசுவாசிச்சாங்க? சேத்து பிறந்ததுக்கு அப்புறம் சேத்து ஒரு பரிசுத்த பிள்ளையாய் உனக்கு இருப்பான் அப்படின்னு சொல்லி, அவனுடைய சந்ததியில பரிசுத்தமாய் ஜனங்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னாரா? பதில் சொல்ல முடியுமா? தேவன் ஆதாம் கிட்டயோ ஏவாள் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயாவது சேத்து பிறப்பான்பா, சேத்து ஒரு பரிசுத்த சந்ததியா இந்த பூமியில் நான் வாழ வைக்க போறேன்,
அப்படின்னு சொன்னதாக வேதத்துல இருக்கா? ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்கா? இல்ல இல்ல. இது ஏவாள் தான் சேத்த பிறந்ததுக்கு அப்புறம் சேத்துன்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க விசுவாசிக்கிறாங்க, இந்த பிள்ளை எந்த பிள்ளை போச்சோ எனக்கு தெரியாது, இனிமே இப்ப பிறக்கிற பிள்ளை, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அவங்க இருதயத்துல, இந்த பிள்ளையை நான் நியமிக்கிறேன், பரிசுத்தத்திற்கு என்று நியமிக்கிறேன். அப்போ ஒரு நியமனம் செய்யப்படுகிறது என்றால் தேவனை விசுவாசித்தால் ஒழிய நியமிக்க முடியாது. என்ன சொல்றேன்னு புரியுதா? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கலன்னா ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனையான வாழ்க்கையில வாழ மாட்டோம். புரியுதா? புரியுதா? நம்ம ஆண்டவர் நல்லவர், அவர் நமக்கு வந்து மகிமை பொருந்திய தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாச்சாதான் நம்ம இப்படி இருக்கணும், நம்ம வந்து பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், இப்படி வாழணும், இப்படி நம்ம வாரம் நம்ம சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், தினமும் ஆண்டவரை ஆராதிக்கணும், என் பிள்ளைங்களை அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கணும், இப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எனக்குள்ள வரும், உங்களுக்குள்ள வரும். தேவனை விசுவாசிக்காதவர்களுக்கு, தேவனை நம்பாதவர்களுக்கு, அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளாதவர்களுக்கு அது போல சிந்தனையே வராது, பொருத்தனையே பண்ண மாட்டோம், கர்த்தருக்காக எதையும் செய்யணும்னு நினைக்கவே மாட்டோம். இப்ப தெரிந்து கொண்டீங்களா ஏவாள் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாங்கன்ட்டு? அடுத்து போலாமா? இந்த பூமியில் பரிசுத்த சந்ததி வருவதற்கு முக்கிய காரணம் ஏவாள் தான். இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு வசனத்தை படிச்சு காமிச்சேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? என் காரியமா யார் போவான்? ஞாபகம் இருக்கா? ஏசாயாவில இருந்து ஒரு வசனத்தை படிச்சோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஏசாயால இருந்து இந்த என் காரியமா யார் போவான், என்னுடைய காரியமா இந்த காரியத்தை யார் செஞ்சு முடிப்பா, என் காரியமா யார் பேசுவான் அப்படின்னு சொல்லி ஏசாயாவில படித்தோம். புரியுதுங்களா? இப்பவும் அதே ஒரு சூழ்நிலைதான். என்ன சூழ்நிலை? பாவம் பெருகிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் இப்படியா போயிட்டே இருக்கு. லாமேக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் 2 பொண்டாட்டியை கட்டிட்டான். அது மட்டும் இல்லாம துணிகரமா ஆண்டவர் செஞ்ச இறக்கத்து மேலேயே கை வைக்கிறான். அவர் இறக்கமா செஞ்சாரு, அப்போ வந்து அவர் இறக்கம் செஞ்சா இன்னும் கொஞ்சம் இறக்கம் செய்ய சொல்லு, நான் தப்பு செய்வேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கம் செய்ய சொல்லு. அதுதான் அவனுடைய வார்த்தையின் அர்த்தம். திமிருத்தனம். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை, ஏன்னா எதனால அப்படி சொல்றேன்னா, அந்த வசனத்துக்கு அப்புறம் தான் அப்படியே அடுத்தது சேத் பிறப்பை பற்றி இருக்கும் வேதத்துல. சரியா? அப்படி இருக்கும்போது ஏவாள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த நேரத்துல சுத்தி எல்லாம் பாவம், சுத்தி எல்லாம் மோசமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில ஏவாள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இல்ல, எனக்கு பிறக்கிற இந்த பிள்ளை பரிசுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாங்க. ஒரு தாய் நியமிக்கிறார், ஒரு பெண்ணாய் தனியாய் ஒரு பெண்ணாய் இருந்து நியமிக்கிறார். நியமித்து என்ன ஆகுறது? அந்த சந்ததி பரிசுத்த சந்ததியாய் என் காரியமாய் யார் போவான்னு சொல்லி ஆண்டவர் வியாகுலப்பட்ட நேரத்துல, மேபி அப்பவும் இப்ப வியாகுலப்படுறான்னா அப்பயும் வியாகுலப்பட்டிருப்பார். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இந்த நேரத்துல கை கொடுத்தவங்க, அந்த நேரத்துல ஆண்டவருக்காக நின்னது வந்து ஏவா. புரிந்து கொண்டீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் வந்து இவ்வளவு ஆழமான காரியங்கள் இருக்கு. இனி வந்து சாதாரணமாய் நம்ம வந்து நினைத்திடக்கூடாது, எந்த மனுஷனையும் அற்பமாய் நினைச்சிடக்கூடாது, ஒருத்தவங்க விழுந்து போயிட்டாங்கன்னா அவங்கள தாழ்வா நினைச்சிடக்கூடாது. அடுத்து பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறவரால் ஏவாள் இருந்தால். அடுத்து என்னது? ஏவாள் பிசாசின் தந்திரத்தை உடைத்தெறிந்தார். என்ன ஆச்சு? ஏவாள் என்ன பண்றாங்க? எப்பங்க அவங்க பிசாசின் தந்திரத்தை உடைத்தெறிந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏவாள்ல தானே பிசாசு வஞ்சித்தான், இப்ப என்ன பிசாசின் தந்திரத்தை உடைத்திருந்தான்ட்டு? பிசாசு ஒரு பயங்கரமா தந்திரம் பண்ணி வச்சிருந்தான். என்ன பண்ணான் தெரியுமா? ஆதாம பாவம் செய்ய வச்சு ஒரு பாவத்துக்குள்ள வீழ்த்திட்டோம். ஏவாள் மூலியமா அதை செஞ்சிட்டோம், ஏவாளை ஏமாத்திட்டோம். அடுத்தது என்னது? காயின், அவன் தான் மூத்த பிள்ளை, அவன் மட்டும் ஒழுங்கா இருந்தானா அவ்வளவுதான், அவன் மூலியமா ஒரு பரிசுத்த சந்ததி வந்து ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறிடும். என்ன வாக்கு தத்தம் என்பதை பார்க்கலாம் பின்னாடி. நிறைவேறிடும். அப்படி நிறைவேறிட்டா என்னுடைய கதை அவ்வளவுதான். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சுன்னா என் தலைய அந்த பரிசுத்த சந்ததி மூலியமாக வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என் தலையை நசுக்கிடுவார். அதனால காயினை பாவத்துல விழ வச்சு வீழ்த்திட்டான். அதுக்கு காயின் எவ்வளவோ ஆண்டவர் போராடினாரு, ஆனாலும் காயின் வந்து தீமைக்கு தான் தன்னை ஒப்பு கொடுத்தாரு.
இப்படியாய் போய் ஒரு மோசமான சூழ்நிலை இருந்துட்டு இருந்தப்போ ஏவாள் என்ன பண்றாங்க, ஒரு பிறந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று நியமித்து அவனை பரிசுத்த சந்ததியா இந்த பூமியில வர வச்சு, கண்டிப்பா யாரு சொல்லியிருப்பா ஆண்டவரை பத்தி சேத்துன்ற பேரை நியமித்து சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவரை பற்றின காரியத்தை இப்ப இந்த காலகட்டத்துல யார் சொல்லியிருக்க கூடும்? ஆதாம் சொல்லியிருக்க கூடுமா, இல்ல காயின் சொல்லியிருக்க கூடுமா, இல்ல வேற ஏதாவது ஜனங்க சொல்லியிருக்க கூடுமா? பாவத்துல இருக்கவங்க ஆண்டவரை பத்தி சொல்ல முடியுமா? யார் சொல்லியிருப்பா? ஏவாள் தான். கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒரு பிள்ளைகிட்ட யார் பேச முடியும்? தாய் தான் பேச முடியும். அது இப்படிப்பட்ட நியமிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரை பத்தி முழுமையாய் அவருடைய காரியம், அவர் பரிசுத்தம், அவருடைய மகத்துவம் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து அவனுடைய 3வது சந்ததியில தான் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். சேத்து கூட இல்ல, சேத்துடைய பிள்ளைக்கு அப்புறம் தான் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு காரியங்களை ஏவாள் செய்திருப்பாங்க. இப்ப பிசாசுடைய தந்திரம் ஒன்றில்லாம போச்சா? அடுத்து பாருங்க, தேவனுக்காக வைராக்கியமா முடிவெடுத்திருக்கிறாங்க. தேவனுடைய காரியத்திற்காக தன்னை பயன்பட ஒப்பு கொடுத்தவள் ஏவாள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்தின் வெளிப்படையாக அதாவது வெளிப்பாட்டாக நான் கற்றுக்கொண்டதுன்னா, தன்னை இந்த காரியத்துல ஒப்பு கொடுத்தது ஏவாள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி முதல் முறையாக எல்லாம் சுத்தி பாவமா இருந்தப்போ ஒரு முடிவெடுத்து சேர்த்த நான் பரிசுத்தமா இந்த பூமியில வாழ வைப்பேன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும், இவன் மூலமாக பரிசுத்த சந்ததி உருவாகும். என்னுடைய தேவனுக்கு ஒரு நீதிமானை நான் இழந்து போயிட்டேன். நீதிமானான ஆபேல நான் இழந்து போயிட்டேன். இப்ப அவனுக்கு பதிலாக இந்த பிள்ளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிள்ளையை கர்த்தருக்கு என்று நான் என்ன பண்ணுவேன், வளர்ப்பேன். இவன் மூலமாக பரிசுத்த சந்ததி இந்த பூமிக்கு வரும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய காரியத்திற்காக தன்னை பயன்பட வைத்தவங்க ஏவாள். புரியுதா? ஏன் பிரியமான ஏவாள்ட்டு சரியாக முடிவெடுத்தாங்க. தனி ஒருவளாக இருந்தாலும் வேற யாருக்கும் சப்போர்ட்டிவ், மேபி ஆதாம் சப்போர்ட் பண்ணாரா நமக்கு தெரியல, வேதத்துல நமக்கு சொல்லப்படல. மேபி சப்போர்ட் பண்ணிருப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். பாவம் பெருகின ஒரு காலத்துல தேவனுக்காக ஊழியம் செய்தவள் ஏவாள் நான் சொல்றேங்க. ஏன் தெரியுமா? ஏவாளின் விசுவாசத்திற்கு என்ன தெரியுமா காரணம்? ஏவாள் ஏன் இவ்வளவு செய்ததுக்கு என்ன தெரியுமா காரணம் அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொண்டது என்னன்னா, அவங்க தேவனை புரிந்து கொண்டாங்க. என்னது புரியுதா? என்னது? தேவன் யார் என்பதை அறிந்திருந்தாங்க. அதுக்கு ஆதாரமா அடுத்து நான் வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்மளை சுத்தி நிறைய பாவங்கள் பெருகி இருக்கு. சுத்தி எங்க பார்த்தாலும் பாவமும் அசுத்தமும் நான் முன்பு சொன்னது போல மோசமான சூழ்நிலையா இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் சொல்றேன், அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல வேதம் காண்பித்த ஒரே நபர் ஏவாள் தான். தேவனை துதித்ததாகவும் மகிமைப்படுத்தியதாகவும் சொல்லப்பட்ட ஒரே நபர் ஏவாள் தான். அந்த ஒரு ஏவாளின் நிமித்தம் கர்த்தர் பூமியை காப்பாற்ற முடியுமானால், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும், இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருவரும் ஏவாளாக நீங்க எழும்புனீங்கன்னா இந்த பூமியை காப்பாற்ற முடியுமா? முடியாது. இதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முடியும் தானே? முடியாத சூழ்நிலை தான், சுத்தி பாவம் தான். ஆனா நீங்க இப்போ எழும்ப வேண்டிய காலம். ஒவ்வொருவரும் ஒரு பொருத்தனம் பண்ணி கர்த்தருக்காக நான் இதை செய்வேன், எனக்கு கர்த்தர் நன்மை செய்தார், அந்த நன்மைக்காக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கென்று ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாக நாம் ஆண்களா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாம் இருக்கிறோம். ஏவாளுடைய பிள்ளைங்க நம்ம. யாருடைய பிள்ளை? யாருடைய மாம்சத்துல பிறந்தோம்? சந்தோஷமா சொல்லுங்க. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் ஏமாத்தி வஞ்சித்து ஏமாத்தினான் பிசாசு. ஆனா ஏவாள் துணிகரமா பாவம் பண்ணல. தைரியமா சொல்லுங்க. சரி, இந்த விசுவாசத்துக்கு என்ன காரணம்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை இவ்வளவு நீங்க ஏவாளை மகிமைப்படுத்துவதற்காக நான் சொல்லல. ஏவாள் எப்படிப்பட்ட நினைப்புல இருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன்.
இப்ப அப்படியே ஏதேன் தோட்டத்துக்கு போறோம். அந்த ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தால வஞ்சிக்கப்பட்டு ஏவாள் வந்து அந்த பழத்தை புசிச்சிடுறாங்க. அப்போ தேவன் கேட்கிறாரு, நீ இதை செய்யலாமா ஏவாள்? நீ இப்படி செய்தது என்ன? உன்னை எஸ்தராய் உருவாக்கினேனே, உன்னத உதவியை செய்பவளாய் நான் உருவாக்கினேனே, ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏவாள் உண்மையை சொன்னாங்க, பழி போடல. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன், இதுதான் உண்மை. சர்ப்பம் ஏமாத்ததான் செஞ்சுது, அதை பண்ணாங்க. இப்போ அடுத்து உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, ஏவாள் கிட்ட சொல்லல. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயம் தாங்க ஆண்டவர். திஸ் இஸ் காட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப தேவன் என்ன பண்ணா தெரியுமா, அப்படியே சட்டு சர்ப்பத்து பக்கம் திரும்பி பாம்பை பார்த்து, பாம்புனா சாத்தானை பார்த்து சொல்றாரு, ஏய் நீ இதை நீ செஞ்சல்ல, அவளை ஏமாத்தனல்ல, என் பிள்ளையை ஏமாத்தனல்ல, சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சரியா? அப்புறம் என்ன சொல்றாரு கவனிங்க, முக்கியமாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இருக்கா, அவன் வித்துக்கும் இருக்காங்க. அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். இங்க நம்ம தேவனுடைய குணத்தை நீங்க பாருங்க. இங்க ஸ்திரீய பிசாசி ஏமாத்திட்டான், ஏவாளை ஏமாத்திட்டான், வஞ்சிக்கப்பட்டுட்டான். வஞ்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தண்டனையை கொடுக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஏவாளா இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஸ்திரீ, நான் தான் இப்ப ஏவாள், என்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை. இப்போ என்ன நிலைமை, என்ன பிசாசி ஏமாத்திட்டான், ரொம்ப மோசமான நிலைமையில நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்காக யாராவது பேச மாட்டாங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். யோசிச்சு பாருங்க. எனக்காக யாராவது, அவன் என்னை ஏமாத்திருக்கான், ஒரு மனுஷன், ஒரு பிசாசி என்னை ஏமாத்திருக்கான், ஒரு மனுஷன் நம்மளை ஏமாத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏமாந்த ஒரு நிலைமையில இருக்கீங்க நீங்க. அந்த ஏமாந்த நிலைமையில இருக்கும்போது நம்ம ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு ஆணா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மனநிலை எப்படி இருக்கும்? யாராவது எனக்காக பேச மாட்டாங்களா? என் பக்கத்துல இருக்க நியாயத்தை யாராவது சொல்ல மாட்டாங்களா? இவன் என்னை ஏமாத்திருக்கான் அப்படின்றதாவது அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்களா? எனக்காக யாராவது வழக்காட மாட்டாங்களா? எனக்காக அவங்களுக்கு யாராவது ஒருத்தன் தண்டனை கொடுக்க மாட்டாங்களா? இப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு ஆளானதுக்கு அவன் தானே காரணம் அப்படின்னு யோசிப்போமா? யோசிக்க மாட்டோமா? யோசிப்போம் தானே. சாதாரணமா ஒரு மனுஷனா இருந்தா அப்படித்தானே யோசிப்போம். ஏவாளுக்கும் அதே நிலைமை தான். ஆனா இருதயத்தை பார்க்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், அன்பான தேவன் ஏவாள் கிட்ட எதுவும் சொல்லல, பிசாசு கிட்ட சொல்றாரு, ஏய் அவளை நீ ஏமாத்தனல, அவ என் பிள்ளை, ஏய் அவ என் பிள்ளடா, பாரு அவளுடைய வித்தை வைத்தே உன்னை நான் அழிப்பேன். என்ன சொல்றாரு? ஏவாளின் வித்து, மனுஷின் வித்து பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார், ஒரு பெண்ணின் வித்தாக வருவார் அப்படின்னு சொல்லி, நீ அவளை ஏமாற்றியதற்கு அவள் மூளையாகவே உனக்கு தண்டனடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏவாளுக்காக நின்றதை ஏவாள் மறக்கல. நான் விசுவாசி. அவங்க அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் கிடைச்சது, எல்லாம் போச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு அசிங்கப்பட்டு நிற்கிற நேரத்துல நமக்காக ஒருத்தவங்க பேசினாங்களா, அவங்கள மறப்போமா? நம்ம மறப்போமா? நம்மள என்ன வேணா திட்டுட்டுமே, நம்ம அம்மா அப்பா நம்மள என்ன வேணா திட்டுட்டுமே, இருக்கட்டுமே, ஆனா நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நம்ம ஒரு தலை குனிஞ்சு நிக்கிறோம், வேதனையான நிலைமையில நிக்கிறோம். அப்போ நம்ம அம்மா அப்பா நமக்காக பேசுறத நம்ம மறப்போமா? என் புள்ளடா, அவளை வச்சே உன்னை அடிப்பண்டா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, அதை மறப்போமா? ஏவாள் மறக்கல. அவளுடைய விசுவாசத்திற்கு காரணம் இது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நம்ம வாழ்க்கையில நம்ம தலை குனிஞ்சு இருக்கிற நேரத்துல, யாரும் நமக்கு ஆதரவு இல்லாத நேரத்துல ஆண்டவர் மட்டும்தான் நமக்காக வந்து நின்றுருக்காரு. அதை மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள் அவர் செய்திருக்கிறாரு. அந்த நன்மைகளை நிமித்தம் ஒரு ஏவாளின் பிள்ளையா இருந்து, ஏவாளை போல நன்றி மறக்காதவர்களாய் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். இந்த பாவம் பெருகி இருக்க நேரத்துல
நம்ம ஒரு பொருத்தனை செய்யணும் ஆண்டவருக்கு. நான் என்னப்பா செய்ய போறேன் உங்களுக்காக, இந்த நேரத்துல நான் எப்படிப்பா செயல்பட போறேன்? நானும் ஏவாளுடைய பிள்ளைதான்ப்பா. அவ நன்றி மறக்கல, நானும் நன்றி மறக்க மாட்டேன். நான் நன்றி உள்ளவளா இருப்பேன், நான் பிரியமானவளா இருப்பேன். எனக்கு பிறக்கிற பிள்ளைகளை பரிசுத்த பிள்ளைகளை நான் வளர்ப்பேன். இன்னும் நிறைய பிள்ளைகளை நான் வளர்ப்பேன். எனக்கு தெரிந்தவர்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் வழிவகுப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்க. சேத்துடைய பிள்ளை பிறந்து இந்த 3 ஜெனரேஷன் மட்டும் பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி தேவனை தொழுது கொள்ளல. ஜனங்கள், சுற்றி இருந்த ஜனங்கள், மனுஷர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னும் சில நபர்களும் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்திருக்காங்க. இவங்களை பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் கிட்ட வந்திருக்கிறாங்க, ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்திருக்கிறாங்க, பாவ வாழ்க்கையில இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. சேத்துடைய வம்சம் தொழுது கொள்ள ஆரம்பித்ததுன்னு இருக்கா, மனுஷர்கள்னு இருக்கா? மனிதர்கள்னு இருக்கு. நீங்க இப்ப வந்தீங்கன்னா, இதுக்காக தான் ஆண்டவர் இந்த பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கிறோம். நம்ம எழும்ப வேண்டிய நேரத்துல இருக்கிறோம். நீங்க ஏவாளா எழும்புவீங்களா? ஒரு உன்னத உதவியை செய்கிற எஸ்ஸராய், இதுதான் அவளுடைய படைப்பின் நோக்கம். எழும்புவீங்களா? நீங்க எழும்புனீங்கன்னா பிசாச தோற்கடிச்சிடலாம், அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கிடலாம். என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அப்போ ஏமால் நியமித்தாங்க சேத்த. தேவன் நமக்காக நியமித்திருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவ. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அப்பாயிண்டட் பை காட். குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, குறிக்கப்பட்ட, இங்கிலீஷ்ல பாருங்க, Jesus the Christ who has been appointed for you. அப்போஸ்தலர் 3:19-20 இருக்கு. ஃபுல்லா படித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என் காரியமா யார் போவா அப்படின்னு சொல்லி வியாகுலப்பட்டு நிற்கிற நேரத்துல அவர் கேட்கிறது என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராய் நியமிக்கப்பட்ட இயேசுவை நீங்க அறிவிப்பீங்களா? உங்க பிள்ளைங்களை இயேசுவுக்காக வளர்ப்பீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அந்த நன்மையான இயேசுவை தருவீங்களா? அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா? இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம். அவங்களுக்காக மரித்த இயேசு கிட்ட இந்த பாவம் பெருகி இருக்க சூழ்நிலையில ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பீங்களா? அன்று ஒரே ஒரு ஏவாள் இருந்தாங்க, பூமி காப்பாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு எல்லாரும் ஏவாளா இருக்கிறோம். அவங்க பிள்ளைங்க எத்தனை பேர்? யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளைங்க எத்தனை பேர்? நம்மளாம் ஏவாளுடைய பிள்ளைகள் சொல்லி நம்ம சந்தோஷமா சொல்லுங்க. நம்மளையும் பிசாசு நிறைய தடவை ஏமாத்தி இருக்கிறான். சும்மா கிடையாது. தோற்று போனதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காதீங்க. எழும்பி நின்னாங்க பாருங்க, அதை பத்தி பேசுங்க. நம்மளாம் ஏவாளுடைய பிள்ளைகள். ஏவாளை போல எழும்பணும், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும், ஜனங்களை காப்பாற்றணும். அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே ஜெபிப்போமா? ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றிப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவர். நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாள்ல உமக்கென்று காரியத்தை செய்வதற்காக எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க உமக்காக ஆண்டவரை உம்மை அறிவிக்கத்தக்கதாய் எங்களுக்காக நியமிக்கப்பட்ட இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் மாறுவோம் என்று எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம்னு நாங்க அறிவிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. இதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியான எங்களை நிரப்புங்கப்பா. எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்களும் ஏவாளை போல ரகசியமாய் வேதத்துல எங்கேயோ ஒரு ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் ஏவாளாய் இருந்தாலும் அவங்களுடைய காரியத்தை இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சு ஆண்டவரே, நாங்களும் இப்ப ஒளிந்து கொண்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம்ப்பா. ஆனா எங்களையும் பயன்படுத்த உமால முடியும். நாங்க அர்ப்பணிக்கணும். அதை நாங்க இன்னைக்கு செய்யறோம். எங்களை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களையும் பயன்படுத்துங்க. ஒரு பரிசுத்த சந்ததி வருவதற்கு எப்படி ஏவாள் பயன்படுத்தப்பட்டாங்களோ அது போல ஒரு பரிசுத்த சந்ததி இந்த பூமியில வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க கருத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சோ இந்த வாரம் கொஸ்டின் டைம்ல நமக்கு இருக்க கொஸ்டின், ஆதாம்
மீன் எந்த வயதில் சேத் பிறந்தார்? ஆதாமோட எந்த வயசுல சேத் பிறந்தார்? இதான் இன்றைய கொஸ்டின். சோ நீங்க அதற்கான பதிலை கண்டுபிடித்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. போன வாரம் கேட்ட கேள்விக்கு சிந்து சென்னை, லின்சி சென்னை கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன கேள்வினா, காயினுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்ததாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? நாமால். இதான் அவங்களுடைய பெயர். இதை கரெக்டான பதில் சொன்னது லின்சியும் சிந்து மேம், சென்னை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆன்சர்ஸ். உங்களுக்கான கிஃப்ட் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல காணப்படுகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்க. நாங்க உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. We came to the end of the session. God bless you all. Amen.